السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: تناقضوا وتكاثروا فإني أباهي بكم يوم القيامة ولو بسقط. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலச்சரிவுகள், நிலநடுக்கங்கள், பேரிடர்கள் போன்ற பேர் ஆபத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அழகான வழிகாட்டு நெறிமுறைகளை, வாழ்வியலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு தனி மனித வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சமூகம் சார்ந்த வாழ்க்கை, இப்படி எல்லாவற்றையும் இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய தருணத்தில் திடீரென்று அவர்களுக்கு மத்தியில விவாகரத்து ஏற்பட்டு பிரிந்து விட்டால் அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவியின் அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவனின் அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? அவர்களுடைய மறுமணங்களை குறித்து இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனைவி கணவனை இழந்து விட்டார் என்றால் அவள் பல்வேறு விதமான சோதனைக்குள் அவள் ஆக்கப்படுகின்றாள். ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் அறியாமையினுடைய காலகட்டத்தில் இருந்து இதுவரை பல்வேறு சிரமங்களுக்குள் அவள் ஆக்கப்படுகின்றாள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி என்ன செய்ய வேண்டும்? சில சமய புத்தகங்களிலே எழுதி வைத்திருப்பார்கள், ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும். ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி அந்த கணவனை எரிக்கின்ற பொழுது, தீயிலே எரிக்கின்ற பொழுது அவளும் அந்த தீயோடு நெருப்போடு சேர்ந்து கருகி சாம்பலாகி விட வேண்டும். கணவன் இறந்து விட்டால் அதோடு அந்த மனைவியினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவளும் அந்த நெருப்போடு சேர்ந்து கருகி சாம்பலாகிவிட வேண்டும் என்பதாக சில சமய புத்தகங்களிலே எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டும், ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி காத்திருப்பு காலம் வரை காத்திருக்க வேண்டும். அதாவது 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி 4 மாதங்களும்
10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். இத்தாவுக்கு பிறகு அவள் அடுத்தபடியாக தாராளமாக மறுமணத்திற்கு தயாராகலாம். இஸ்லாம் இதை அனுமதிக்கின்றது என்பதை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. சில சமயங்களிலே கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவியை அலங்கோலப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். தூய வெள்ளை ஆடையை அணிய வேண்டும், நறுமணங்களை பூசக்கூடாது, அணிகலன்களை அணியக்கூடாது என்பதாக ஒரு கணவனை இழந்த பெண்மணியை சமுதாயத்துக்கு மத்தியிலே அலங்கோலப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். எதற்காக வேண்டி? ஏன் எந்த ஒரு ஆணும் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு ஆசைப்படக்கூடாது என்பதற்காக இது போல விஷயங்களிலே ஈடுபடுவதை சில சமயங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கம் மறுமணத்தை, இன்னொரு திருமணத்தை ஊக்குவிக்கிறது, ஆர்வப்படுத்துகிறது. எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய துணையை இழந்து விட்டார்கள், இல்லை அவர்களுக்கு மத்தியிலே விவாகரத்து ஆகிவிட்டது என்றால் தாராளமாக அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம், இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்குகின்றது என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய துணையை இழந்து விட்டார்கள், இல்லை அவர்களுக்கு மத்தியிலே விவாகரத்து ஆகிவிட்டது என்றால் இன்னொரு திருமணத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்தார்கள் என்றால் இந்த உலகம் அவர்களை மிகவும் மோசமாக பாவிக்கின்றது. மறுமணம் என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒன்று, அல்லாஹ் அனுமதித்த ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள், ஷரியத் அனுமதித்திருக்கிறது. ஷரியத் வலியுறுத்துகிறது மட்டுமல்ல, வற்புறுத்துகிறது என்பதை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே மறுமணங்கள் இருந்திருக்கின்றது. விதவைகளோடு சேர்த்து அவர்களுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக வளர்த்து பராமரித்து அந்த விதவையான பெண்ணை யார் திருமணம் முடித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் ஏராளமான நன்மைகளை அவர்கள் சேகரித்துக் கொள்கின்றார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. அழகான கட்டழகான வாலிபர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, திருமணம் நடந்து விட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொன்னார்கள், எனக்கு திருமணம் நடந்து விட்டது என்பதாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யாரை திருமணம் முடித்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு விதவையான பெண்ணை நான் திருமணம் முடித்தேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபீரே, ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்திருக்கலாமே, நீங்கள் வாலிபர் தானே, ஒரு வாலிப பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்திருக்கலாமே, ஏன் ஒரு விதவை பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்தீர்கள்? உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு பெண்ணை மணமுடித்திருக்கலாமே, ஏன் இப்படி நடுநிலையான பெண்ணை திருமணம் முடித்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே அழகான முறையிலே பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பாலிகானவர்கள், அவர்கள் எல்லாம் வயதுக்கு வந்த பிள்ளைகள். நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த கன்னி பெண்ணும் எனக்கு வரக்கூடிய மனைவியும் என்னுடைய சகோதரிகளுடைய வயதிற்கு கீழே இருப்பார்கள். அவர்களை பார்த்து பராமரித்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய பக்குவம், மெச்சூரிட்டி அந்த பாலிகான அந்த கன்னி பெண்ணுக்கு இருக்காது. ஆகையால் ஒரு விதவையான நடுநிலையான பெண்ணை திருமணம் முடித்தேன் என்பதாக ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதி அளித்தார்கள். பெருமக்களே, சகாபாக்களுடைய காலகட்டத்திலே மறுமணங்கள் பிரபலமாக இருந்திருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் விதவையை திருமணம் முடித்துக் கொண்டானோ அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த விதவைகளுக்குள்ள அந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக யார் வளர்த்து ஆளாக்குகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்பதை சஹாபா பெருமக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஒரு காலம் இருந்தது, விதவைகளுடைய தேக்கங்களை நாம் பார்க்க முடியாது.
எங்கேயும் விதவைகளை பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எங்கு பார்த்தாலும் விதவைகள் மறுமணங்களை புரிவதற்கு தயங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடித்த அத்தனை பெண்களும் விதவைகள், 10 பெண்களும் விதவைகள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர்த்து எல்லா பெண்களும் விதவைகள் தான். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயது 40, சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயது 65, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயது 37, உம்மு சல்மா திருமணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர்களுடைய வயது இத்தனை வயதாகத்தான் இருந்தது என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. அல்லாஹு தஆலா சில பெண்களை குறிப்பிட்டு பெருமானாருக்கு கட்டளையிட்டான், இந்த பெண்களை நீங்கள் மணமுடிக்க வேண்டும் என்பதாக. அந்த நேரத்திலே அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு வயதாக ஆகிவிட்டதே என்பதாக சொன்னார்கள். பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே மறுமணம் புரிந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த மறுமணத்தை ஊக்குவிக்க வேண்டும், அந்த மறுமணத்தை ஆர்வப்படுத்த வேண்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே மறுமணம் செய்வதற்கு நிர்பந்திக்க கூடாது, நிர்பந்தம் செய்யக்கூடாது. ஏன், என்ன காரணம்? அந்த பெண்மணிக்கு பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நினைத்து அந்த பெண்மணி மறுமணம் புரிவதற்கு கொஞ்சம் தயங்கி கொண்டு இருப்பார். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வீணாக போய்விடுமே, நான் இன்னொரு திருமணத்தை செய்து கொண்டால் என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுமே என்பதாக சில பெண்கள் தயங்குவார்கள். ஆகையால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அந்த மறுமணம் ஊக்குவிக்க வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும், அதை நிர்பந்திக்க கூடாது. எந்த ஒரு ஆண்மகன், எந்த கணவன்மார்கள் அந்த விதவைகளுக்கு பிறந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக வளர்த்து ஆளாக்குகின்றோம் என்பதாக யார் முன் வருகின்றார்களோ அவர்களுக்குத்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தினுடைய கதவை திறக்கின்ற பொழுது பெருமானாருக்கு அருகிலே ஒரு பெண்மணியும் நின்று கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி யார் என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி பதில் சொல்வார்கள், நான் உலகத்திலே என்னுடைய கணவனை இழந்து என்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நினைத்து நான் மறுமணம் செய்யாமல் உலகத்திலே வாழ்ந்த தாய் என்பதாக அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்வார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இழந்து விட்டால் அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? ஒரு மனைவி கணவனை இழந்து விட்டால் அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கின்றதோ அதை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது வயது 40 வயது. ஏற்கனவே கதீஜா அவர்களுக்கு 2 முறை திருமணம் நடந்திருக்கின்றது. அதீக் என்ற கணவர், அவரின் மூலமாக ஒரு பெண் குழந்தை, அவர் வஃபாத் ஆகிவிடுகின்றார். அதற்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஹாலித் என்ற ஒரு கணவரை மணமுடிக்கின்றார்கள். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளைகள், ஆக 4 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடித்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டு கலிமா சொல்லி சஹாபிகளாக மரணித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமணத்தால் எந்த அளவுக்கு அல்லாஹ் கயிறை வைத்திருக்கிறார். அந்த குஃபாருடைய அந்த இடத்திலே இருந்த அந்த பிள்ளைகள், கதீஜா நாயகியினுடைய பிள்ளைகள் பெருமானாரை திருமணம் முடித்ததின் காரணமாக அவர்கள் பெருமானாரை ஈமான் கொண்டு கலிமா சொல்லி முஸ்லிமாக மரணித்தார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது.
அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு செய்த ஒன்றை, அல்லாஹ்வும் ரசூலும் சேர்ந்து முடிவு செய்த ஒரு காரியத்தை உலகத்திலே மாற்றி அமைப்பதற்கு, மாற்றி எழுதுவதற்கு உலகத்திலே யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றானே. எத்தனையோ கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களை விட்டு சின்ன வயதிலேயே 25 வயது 35 வயதிலேயே வஃபாத்தாகி விடுகின்றார்களே. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமை எப்படி முழுமை பெறும்? அவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய எல்லா விதமான பொருளாதாரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெண்மணி தனியாக வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு ஆண் அங்கே தேவைப்படுகிறார். ஒரு ஆண் தனியாக வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த இடத்திலே ஒரு பெண் தேவைப்படுகிறார். அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது மறுமணம். நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள், இதில் கைர் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கணவர் பத்ருடைய போரிலே வஃபாத் ஆகி விடுகின்றார், ஷஹீத் ஆகி விடுகின்றார். தன்னுடைய மகள் வாளா வெட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு கணவனுடைய துணை இல்லாமல் இருக்கக்கூடாது, எப்படியாவது நம்முடைய பிள்ளைக்கு இன்னொரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுகின்றார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்று, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கின்றீர்களா? ஹஸரத் அபூபக்கர் உமரை விட வயதானவர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் யோசித்து சொல்கிறேன் என்பதாக. அபூபக்கர் அவர்களுடைய பதில் உமர் அவர்களுக்கு திருப்தி கொடுக்கவில்லை. நேராக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சென்றார்கள். என்னுடைய மகள் ஹஃப்ஸாவை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது உஸ்மான் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. ஆக இரண்டு சகாபாக்களுடைய பதிலும் உமர் அவர்களுக்கு எந்த திருப்தியும் கொடுக்கவில்லை. கவலைக்கு மேல் கவலை, நம்முடைய மகள் ஒரு ஆண் துணை இல்லாமல் உலகத்திலே வாழ்வதா என்று கவலை துயர்ந்த முகத்திலே இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய வகியை எதிர்பார்த்து கடைசியாக ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனு பிடித்தார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. ஹஸரத் அபூபக்கர் ஹஸரத் உஸ்மான் அவர்கள் உமர் அவர்களிடம் சென்று கேட்டார்கள், நாங்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாததின் காரணமாக எங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, ஆம், உங்கள் மீது கோபம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக என்னிடத்திலே சொல்லி இருந்தார்கள். அந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிதான் நாங்கள் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் அவர்களும் அந்த நேரத்திலே பதில் சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஆணை, அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கின்றான். அந்த அனுமதியை, அந்த சலுகையை இஸ்லாமிய மார்க்கம் அதை பின்பற்றாமல் அதை ஓரம் தள்ளி ஒதுக்கி விடுகின்றது. ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு மனைவி என்பவள் மூளையிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு அவள் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்பதாக இஸ்லாம் முழு உரிமை வழங்குகிறது என்பதை குர்ஆனிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வரலாற்றிலே உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா நிறைய ஹதீஸுகளை அறிவித்தவர்கள், உம்முல் மசாக்கி ஏழைகளுடைய தாய் என்பதாக சொல்லப்பட்டவர்கள். அபூ சல்மா அவர்களுடைய கணவர். உலகத்திலே அதுபோல கணவன் மனைவி நேசமாக பாசமாக உலகத்திலே யாருமே அவர்களை போல நடந்திருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட கணவன் மனைவி.
அபூ சல்மா போரிலே வஃபாத்தாகி விடுகின்றார்கள். உம்மு சல்மா தனியாக அவர்கள் இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானாருக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான், உம்மு சல்மாவை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். 4 ஆண் பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள். உம்மு சல்மாவை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். அதற்கு முன்பதாகவே அபூபக்கர் சித்திக் உம்மு சல்மாவிடம் சென்று நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னவுடன் உம்மு சல்மா எனக்கு இப்போது அதிலே விருப்பம் இல்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக உமர் அவர்கள் போய் கேட்டார்கள் உம்மு சல்மாவிடம், உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்பதாக. அப்பொழுதும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி உம்மு சல்மாவிடம் நான் திருமணம் முடித்துக் கொள்ள அவர்களை பிரியப்படுகிறேன் என்று சொன்னவுடன் உம்மு சல்மா ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு விட்டு சொன்னார்கள், 3 விஷயங்களை நினைத்து நான் பயப்படுகிறேன். ஒன்று, நான் கோபக்காரி. 2வது, நான் வயதானவள். எந்த அளவுக்கு என்றால் கிழவி என்று சொல்லுவோமே அந்த அளவுக்கு வயதானவள். 3, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது. இதை நினைத்து நான் இன்னொரு திருமணம் செய்ய பயப்படுகிறேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மாவிடம் வந்து, உன்னுடைய கோபம் நீங்குவதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். உன்னுடைய கோபம் நீங்குவதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். நீ வயதானவள் என்றால் நானும் வயதானவள். உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளாக நான் வளர்க்கின்றேன் என்பதாக கடைசியாக உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பிள்ளைகளோடு, அந்த உம்மு சல்மாவுடைய பிள்ளைகளோடு திருமணம் முடித்தார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, பிள்ளைகளை ஒதுக்கி வைக்க கூடாது. அந்த முதல் கணவருக்கு பிறந்த பிள்ளைகளோடு இன்னொரு திருமணத்தை செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்க்கையிலே அபூபக்கர் அவர்களுடைய மகனாரை திருமணம் முடித்தார்கள். அவர்கள் போரிலே வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஸைத் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவரும் வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக உமர் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவரும் ஷஹீதாகிவிட்டார். அதற்கு அடுத்தபடியாக அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். 4 திருமணங்கள்